நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடியவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது வரைக்கும் 103 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. வாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். அதே மாதிரி நண்பர்களே, நம்ம சேனலில் இந்த லிங்க் மூலிமா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட் சப்போர்ட்டு நான் தந்துட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ஆச்சு அப்படின்றதுக்கான இந்த டெலகிராம் குரூப்பில் நான் வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்டு தந்துட்டுருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 2:43க்கு ஸோ இந்த ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். ஃபிப் சார்ட்டை ரெஸ்கி பை சிஇ நவ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு 150 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு மூவ் தந்திருப்போம். கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட 52 130 இருக்கும்போது சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து 52 180க்கு மேலே வந்து போயிருப்பேன். சரிங்களா, 250 கிட்ட போயிருப்பான். ஸோ இந்த மாதிரி நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்பப்போ அந்த அப்டேட் தருவேன். ஃபிப்னாச்சி அப் சைடு அண்ட் டவுன் சைடு லெவல் எல்லாமே தருவேன். ஸோ முக்கியமான ஸ்டாக்ஸை பற்றி நான் வந்து இதில் வந்து அப்பப்போ ஷார்ட் டைம் லாங் டைமுக்கான ஸ்டாக்ஸை பற்றின டீட்டெயிலும் போடுவேன். விருப்பம் உள்ளவங்க நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்காக பார்த்திங்கன்னா பெரிய கேப் அப்பு. பார்த்திங்கன்னா வந்து 52,046 தான் ஓப்பன் ஆனால். ஸோ மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறா 51,95 கிட்ட க்ளோசிங் மார்க்கெட்டு. ஸோ பார்த்திங்கன்னா பெரிய ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட வந்து 956 பாயிண்ட்டு பெரிய கேப் அப் ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணால் ஒரு 34 பாயிண்ட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 300 பாயிண்ட் கீழே இறங்கியிருப்பான். ஸோ இந்த ஓப்பன் டு ஹை, ஓப்பன் டு லோ அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா ஓப்பன் கேண்டிலோட 50% லெவலில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரிங்களா. ஸோ அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நான் இந்த சப்போர்ட் லெவலாம் ட்ராப் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் ரொம்ப அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒர்க் ஆகிருக்குங்க பாருங்கள். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் வந்து நான் வந்து 11:29க்கு இந்தியா டைமுக்கு தந்திருப்பேன். இந்த சப்போர்ட் லெவல் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம் பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிருப்பான் பாருங்கள். ஸோ கன்சல்டேஷன் ஆகி தான் அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி கரெக்டாக நம்ம சொன்ன அந்த ஜோனில் தான் சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கிட்டேருந்து திரும்ப வந்து மேலே வந்து புல் பேக் தந்திருப்போம். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனுன்றதை நான் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டை அப்டேட் நான் தந்துட்டுருப்பேன். நம்ம ஃபிபனாச்சி லெவலும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டு அதை விட ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரீமியம் கால்குலேஷன் சார்ட்டுன்னு சொல்லி தந்துடுவேன். ஸோ இது வந்து நாளைக்கான சார்ட்டு. ஸோ இந்த முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதோட என்ட்ரி ப்ரைஸ், அதோட சப்போர்ட் அண்டு டார்கெட் எல்லாமே நான் தந்துடுவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 51,800 330 காலர் போட்டு ரெண்டுத்துக்குமே ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான், ஒரே என்ட்ரி ப்ரைஸ் தான். இதை பார்த்து நீங்கள் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிங்க அப்படின்னா கால் அண்ட் போட் எந்த சைடில் வந்து கரெக்டாக அதை பிரேக்கப் பண்ணுறானோ அந்த சைடில் மார்க்கெட் வந்து இந்த டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணி மேலே 1 by 1 போவோம். சரிங்களா. ஓகே கைஸ். ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்ன அடைஞ்சு அப்படின்றத நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த கேண்டிலில் 50% அபவ் வந்து சஸ்டெயின் ஆனால், அதாவது ஓப்பன் அபவ் சஸ்டெயின் ஆனாலே மார்க்கெட் வந்து புல்லிஷ் மூமெண்ட் தான் தருவோம். இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 52.46. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் எப்போ வந்து திரும்ப வந்து புல் பேக் தந்தானோ அந்த இடத்துக்கிட்ட நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு 130 இருக்கும்போது ரிஸ்கி ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் வந்து கால் பை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அதை லைவில் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் இங்கே இருந்து. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம லைவ் மார்க்கெட்டில் ஃபிபனாச்சி வச்சு நம்ம வந்து சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்றத அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் சார்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 51,600 எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து
லைவ் மார்க்கெட் முடிஞ்சு இதை வந்து நம்ம பிஇபி லெவலில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்கள் டெலகிராமில் வந்து இதை வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் போட்டிருக்கோம், இங்கே பாருங்கள் அப்படின்னு. ஸோ நல்லா ராக்கெட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பான். பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும். நம்ம பிஇபி லெவல் ஃபஸ்ட்டு 9:15 வந்து மார்க்கெட் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 450 ரூபாய்க்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கான். ஓப்பன் ஆகிட்டு லோ வந்து 434. ஸோ 16 ரூபா கீழே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்ல ஒரு புல் பேக். ஃபஸ்ட் கேண்டில்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம R1 டார்கெட் அடிச்சுட்டு அடுத்து செகண்ட் கேண்டிலில் R2 R3 அடித்து அதுக்கு மேலே வரைக்கும் போயிருப்போம். ஸோ நம்ம மார்க்கெட்டை நம்ம பிபி லெவலில் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் ஓப்பனிங்லேயே நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஓன் ஒர்க்கை நம்ம பார்த்துட்டு நம்ம வேறு எதாவது ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ஃபுல் டே மார்க்கெட்டில் உட்காரணுன்ட்டு அவசியமே கிடையாது. அதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது வந்து இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட்ன்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கவங்க, இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, இல்லை நம்ம காலேஜ் படிக்கிறவங்க, பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்க, யார் வேணால் நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் சார்ட் லெவலில் பயன்படுத்தி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். இதன் மூலயமா வந்து நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து கடனில் இருக்கீங்க, நிறைய லாஸ் ஆகிட்டீங்க ட்ரேடிங்கில், அதெல்லாம் ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் தரக்கூடிய இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஒரு மாதம் நான் சொல்கிறதுக்கு பிளைண்டாக யாரும் போய் பண்ணாதீங்க. பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வந்து உங்களால் வந்து ப்ராஃபிட் நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸ் மூலிமா உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஸோ நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங்லேயே வந்து ஃபுல்லாக ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில்லிங் ஜோன் அப்சைடில் வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணுவான். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து புள்ளி சென்டிமெண்ட்டில் இப்போ வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சு பிஜேபி வந்து மெஜாரிட்டியில் வந்ததுனால ஸோ கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த கான்ஃப்ளிக்ட்டும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எதுவுமே முடிஞ்ச பாடில்லை. எதுலேயுமே வந்து நல்ல ஒரு முடிவு எட்டலை. அதனால் வந்து மார்க்கெட் வந்து இந்த பக்கம் போகிறதா, கீழே போகிறதா, மேலே போகிறதான்னு தெரியாமல் இன்பிட்வீனில் ஆல் டைம் ஹைக்கும் இந்த இன்பிட்வீன் ரேஞ்சில் வந்து கன்சல்டேஷன், அதாவது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் போயிட்டுருக்கான். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு மேலே அப்சைடில் ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. 52,800 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புட் சைடில் போனோம் அப்படின்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து புட் சைடில் என்ட்ரி ஆகலாம். ஸோ நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபிபனாச்சி லெவலை வச்சு நம்ம வந்து இந்த லெவலில் மார்க் பண்ண போகிறோம். இன்னைக்கு லோ ப்ளஸ் இன்னைக்கு ஹை மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கோல்டன் ரேஷியோ வரும். அந்த லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பிரேக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழே விழுவான். ஸோ இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோனாக இருக்கும் இன்றைக்கி இருந்த மாதிரி. அதுக்கப்புறம் டவுன் சைடில் இந்த லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழே இன்றைக்கி பெரிய கேப்பு போனோன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ண மார்க்கெட் கீழே வர ட்ரை பண்ணுவான். அப்படி இல்லை அப்படின்னா சஸ்டெயின் ஆகிட்டான் இந்த லெவல்லே வந்து இந்த சப்போர்ட் லெவல்லே சஸ்டெயின் ஆகி திரும்ப புல் பேக்கில் மேலே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மேலே இருக்க கேப்பை ஃபில் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஹைலேருந்து ரீசன்ட் ஸ்விங் வைங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்சைடில் என்ன லெவல் அப்படின்றது தெரிஞ்சிடும். இதில் இருக்கக்கூடிய இந்த 50% லெவலில் மார்க் பண்ணுங்கள். 0.5 0.6 லெவலில். ஸோ இதுவும் ஒரு சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேலே இருக்க லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவலில் வந்து நாளைக்கு டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்பிட்வீன் வரக்கூடிய சைக்காலஜிக்கல் லெவலில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் வந்து ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். சைக்காலஜிக்கல் லெவலில் ரவுண்ட் ஃபிகர் வேல்யூ நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கும் மேலே வந்து ஒரு இடத்துல வந்து கேப் ஃபில்லிங் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த இடத்தையும் வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணால் வரக்கூடிய வாரங்களில் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நல்ல புல்லிஷ் மூமெண்டம் கண்டினியூ ஆச்சுன்னா. சரிங்களா? அதே மாதிரி டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆல் டைம் ஹைக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா
இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் இந்த ஷோல்டரை பிரேக் பண்ணி மேலே வந்து சஸ்டெயின் ஆகிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த கேப் ஃபில்லிங் 52,800 அதுக்கு மேலே 53,000. இந்த 53,000 வந்து ஒன்ஸ் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஆல் டைம் ஹை தான் அவனோட டார்கெட்டு. அதை வந்து பிரேக் பண்ணி அதுக்கு மேலே புதிய ஒரு ஆல் டைம் ஹை லெவலில் போய் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இடையில வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டில் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் அப்படியே ஜனவரி வரைக்கும் அப்படியே பொறுமையாக இழுத்துகிட்டே போனாங்க அப்படின்னாலும், ஸோ அதே மாதிரி இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட்டும் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே இப்போ போகிற மாதிரியே போச்சு அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து இன்வெஸ்டர்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான லெவல்ஸு இன்ட்ராடே அண்ட் ஃபிபனாச்சி லெவலில் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான. முக்கியமாக வந்து நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய அந்த ப்ரீமியம் கால்குலேஷன் சார்ட்டும் நான் வந்து தந்துட்டேன். ஸோ இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நாளைக்கு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% ப்ராஃபிட்டு தான் இருப்பீங்க. ஸோ இது நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி கைஸ். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன், அதனால தான் லேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு சின்ன ஸ்விங் வேணும் அப்படின்னா ரீசெண்டாக எங்கே அந்த க்ளோஸ் ஆச்சோ அதுக்கு முன்னாடி எங்கே ஸ்விங் இருக்குன்றதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்விங் கிடைக்கும். அந்த ஸ்விங்கை வச்சும் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கேல்பிங் மாதிரி நீங்கள் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்தையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடமும் வந்து உங்களுக்கு ஒரு இம்பேக்டட் லைனாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி டவுன் சைடில் என்ன அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரீசெண்டாக அந்த ஸ்விங்கை வந்து நீங்கள் மார்க் பண்ணீங்கன்னா லோ டு ஹை மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டவுன் சைடில் என்ன லெவல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு புட் சைடில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ ஆனால் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுக்கணும். சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டவுன் சைடில் உங்களுக்கு முக்கியமான இம்பேக்டட் லைனாக இருக்கும். இந்த 1.0 லெவலும் 1.618 இதுக்கான 50% லெவலும் வந்து ஒரு இம்பேக்டட் லைனாக இருக்கும். அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ரிப்பீட்டடாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்ன பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல இம்பேக்டட் ஒரு மூவை தருவோம். சரிங்களா? ஓகே கைஸ், இதுதான் நாளைக்கான அப் சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ். ஸோ இந்த சப்போர்ட் ஜோனில் இருக்கிற வரைக்கும் யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. ஒன்ஸ் இந்த டவுனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் புட் சைட் போங்க. அப் சைடில் போகிறீங்க அப்படின்னா 52,292 பிரேக் பண்ணதுக்கப்புறம் 52,300 சாலிடாக வந்து அந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் 52,331 அது இதில் காட்ட மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஸோ இதில் வந்து காட்டக்கூடிய லெவல் இது மட்டும்தான் காட்டுது, 331. ஸோ அதையும் மார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த லெவலில் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்சைடில் ட்ரேட் எடுங்க. ஓகே கைஸ், ஸோ இதுக்கு மேலே போகும்போது ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 500 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து 800. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த டார்கெட்டு 500லேருந்து ஒரு புல் பேக் அடிச்சுட்டு திரும்பவும் வந்து மேலே போவோம், ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ அப்போ வந்து நீங்கள் 800 வரைக்கும் டார்கெட்டு முன்னாடி ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி 53,000 மூணாவது டார்கெட். ஸோ அதுக்கு மேலே போகிறோம் அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங்காக மேலே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம டார்கெட்டு டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழேருந்து மேலே வந்தால் அந்த கேப் ஜோன் இருக்குது, அதை ஃபில் பண்ணுறதுக்கு கீழே வர வாய்ப்பு இருக்குது.
ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் தேவைன்னா ஃபிபனாச்சி வச்சு நான் ட்ரா பண்ண மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. கூடவே ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கோ அந்த இடத்துல சப்போர்ட் வரைஞ்சிக்கோங்க. அந்த லெவலில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இம்பேக்டட் சப்போர்ட்டில் ஆகணும். ஸோ கைஸ், இப்போ வந்து ஒயிட்டில் நைட்டு 12:50 ஓகே கைஸ், நான் உங்களுக்காக இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நிறைய வீடியோஸ் போடுறேன். டியூட்டிக்கு போயிட்டு வந்து ஸோ நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, ஏன்னு தெரியல. ஸோ கைஸ், ஸோ நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரும். சரிங்களா? ஸோ நான் தொடர்ந்து வீடியோஸ் பிகினர்ஸ்க்காக போட்டுட்ருப்பேன். ஸோ என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா வீட்டில் குழந்தைகள்லாம் தூங்கிட்டுருக்காங்க, காலையில் ஸ்கூல் இருக்குது, மிட் நைட்டுக்கு மேலே ஆச்சு. ஸோ வாய்ஸ் கிளாரிட்டி கொஞ்சம் மெதுவாக கேட்குது அப்படின்னா கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லெவல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஓகே கைஸ், மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.